சேகரனாய் ஆக முடியுமா? தியாகி இம்மானுவேல் சேகரனாய் ஆக முடியுமா? உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம் என்று சொல்லலாம். தற்போது மணி 12 இரவு. தேசிய தலைவர் தியாகச்சுடர் ஐயா இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய பேரன் மரியாதைக்குரிய இமானுவேல் ரமேஷ் தேவேந்திரன் அவர்கள் இன்று நினைவிடத்தில் சந்தித்திருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ராஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கிறேன். சிறப்பு ஐயா. அதாவது ஐயாவோட 67வது குருபூஜை விழாவானது சிறப்பாக துவங்க உள்ள நிலையில் இந்த நினைவிடத்திற்கு வந்திருக்கிறோம். இது பற்றி உங்களுடைய கருத்து? இது பற்றி கருத்து என்னவென்று கேட்டால், இந்த வருஷம் 100ஆண்டு விழா, அதனால் நம்ம அதிகமான கூட்டங்களை எதிர்பார்க்கிறோம். காவல்துறையினரும் அதிகமாக இருக்கிறார்கள். இப்பொழுது தியாயனுடைய நினைவிடத்தில் அவருடைய அலங்கரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நாங்களும் அலங்கரிக்கிட்ட நல்ல வித்தியாசமாக நீங்கள் அலங்கரிப்பு பண்ணி கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கோம். ஸோ அந்த வேலை ரொம்ப மும்முரமாக விட்டுட்டு வெளியூரில் இருந்து நம்முடைய உறவுகள் தியாகிக்கு இப்போயே அஞ்சலி செலுத்த வந்து கொண்டிருக்காரு. இந்த 67வது குருபூஜை விழாவில் முன்பில்லாத கூட்டம் எதிர்பார்க்குங்க இல்லையா? அதற்கான ஏற்பாடுகள், அவர்கள் வந்து செல்வதற்கான ஏற்பாடுகள் எப்படி? தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தில் அவங்களுக்கு அடிப்படையாக பஸ் வசதியில் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். தொடர்ந்து சீஃப் செக்ரட்டரியே எல்லா பஸ்களையும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வர்றதுக்கு அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. அதிக அளவு தண்ணீரை கொடுக்கணும். ஏன்னா அவங்க ஆடி பாடி கோஷம் போட்டு வரும்போது தண்ணி, நம்முடைய உறவுகள் ஆங்காங்கே அளவுக்கு அதிகமான அன்னதானங்களை பண்ணுறாங்க. தொடர்ந்து சுந்தனேந்தல் கிராமம் மொபைல் அன்னதானம், மொபைலில் பஸ்ஸில் காரில் புதிய முயற்சி, புதிய அனுபவம். எப்போ அவங்களுக்கு பசிக்கு, எப்போ தண்ணிக்காக எடுக்குன்னு தெரியாது. ஸோ நான் கூட அவங்களுக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சுன்னு அந்த சுந்தனேந்தல் கிராமத்திற்கு ஒரு நன்றியை நான் தெரிவித்தேன். சுந்தனேந்தல் கிராமத்துக்கு எனது டிகேவி ராஜா ஊடகம் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்கான ஆள் இப்போவே போயிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் முக்கிய தலைவர்கள் யாரெல்லாம் வர்றாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சருடைய மகன் தவப்புதல்வன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகிறார்கள். மற்ற எல்லாம் இருக்கக்கூடிய நம்முடைய கட்சியுடைய நிர்வாகிகள் எல்லாமே வர்றாங்க. இந்த தடவை முதலாக ஓபிஎஸ் வர்றாரு, நம்ம கேள்விப்பட்டோம். அது மட்டுமல்ல, சீமான் வர்றாரு, மற்ற தலைவர் வருவதாக கூறியிருக்கார்கள். அவர்களை வரவேற்கும் வண்ணமாக நம்முடைய கோஷங்கள் இருக்க வேண்டும். அவர்களை நம்ம கொச்சைப்படுத்தக்கூடாது, அவர்களை நம்ம அவமானப்படுத்தக்கூடாது. வந்தவரை வரவேற்கும் தேவேந்திர வேளாளர் சமூகம், அதை நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். உங்களுடைய காழ்ப்புணர்ச்சிகளை எல்லாம் உங்களுடைய தனித்தளங்களில் வைத்துக்கொள்ள வேண்டும். தியாகி பொதுவான சொத்தாகிட்டார், எல்லாருக்கும் உலகம் முழுவதும் தாத்தாவாயிட்டார். ஸோ அதனால் நம்ம அந்த இடத்தில் எந்த பாகுபாடு என்று நம்ம அந்த வீர வணக்க நாளை செலுத்த வேண்டும். நிச்சயமாயா. இந்த நினைவிடத்திற்கு காலையில் வரும் பொழுது தாங்கள் எது சார்பாக வர இருக்கிறீர்கள்? அதாவது குறிப்பாக பிறந்த ஊரான செல்லூரா அல்லது எந்த அடிப்படையில் வர தாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள்? பிறந்த ஊர் செல்லூர் இருந்தாலும் கூட நானுமே பொதுவாகிட்டேன். எனக்கு இப்போ டிகேவி ராஜா ஊர்லேருந்து வர கூப்பிட்டாலும் வருவேன். நான் பக்கத்தில் நல்லுக்குறிச்சியிலேருந்து கூப்பிட்டாலும் வருவேன். எல்லா கிராமமே எனக்கு சொந்த கிராமம் தான். ஏன்னு கேட்டால் இமானுவேல் சேரன் அவருடைய ரத்தத்தை சிந்தலை விதைச்சிருக்காரு. இன்றைக்கி 1000 இமானுவேல் 1000 இமானுவேல் தேவேந்திரலாக வந்திருக்காங்க. ஸோ அதனால் எல்லாமே நமக்கு உறவு தான். அந்தந்த பேரில் நம்ம மாறி இருக்கோம். செல்லூர் அல்ல, எல்லாமே செல்லூர் தான், எல்லாமே முதலத்தூர் தான், எல்லாமே பரமக்குடி தான். அதனால் எல்லா கிராமமும் செல்லூரை போன்றது. சமீபத்தில் தமிழக ஆளுநர் மரியாதைக்குரிய RN ரவி அவர்களை சந்தித்து அழைப்புதல் கொடுத்திருந்தீர்கள். இது எந்த அளவுக்கு இதாக இருக்கும்? இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி வேறு, அல்லது அக்டோபர் பிறந்த நாளான அக்டோபர் அன்று வர ஏதாவது அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு? இல்லை, இது வரைக்கும் நம்முடைய ஆளுநர் ரவியோடைய புரோட்டோக்கால் நமக்கு வரலை. வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க அவங்களுக்கு என்ன செய்தி வருதோ அதன் அடிப்படையில் வராங்க. போன தடவை ஜார்க்கண்ட் கவர்னர் வந்திருந்தார். ஸோ அதனால் அவர்கள் வந்தால் நாங்கள் வரவேற்போம். குறிப்பாக மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர் வர வாய்ப்பு இருக்கிறது. அவர் வரலை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது. தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார். ஏன் புறக்கணித்து வருகிறார் என்று தெரியல. ஆனால் ஒரு விஷயம், நம்ம அரசியலில் தோற்று போயிருக்கிற விஷயம் இந்த உலகம் அறிந்தது. ஒருவேளை நாம் ஒற்றுமையாக இருந்தால் அவர் வருவார் என்று நான் நம்புகிறேன். அவர் வரவில்லை என்றால் அவர் நேரில் சந்திக்கும் போது அதற்கான காரணத்தை கேட்கலாம் என்று நான் இருக்கிறேன். மற்றபடி இந்த 67வது குருபூஜை விழாவிற்கு வரக்கூடிய ஒட்டுமொத்த தேவேந்திரர்களுக்கும் மாற்று சமூக நண்பர்களுக்கும் ஐயா இமானுவேல் சேரன் அவருடைய பேரன் என்ற முறையில் தாங்கள் விடுக்கும் கோரிக்கை அல்லது ஒரு வேண்டுகோள்? ஒரு அன்பான வேண்டுகோள், நம் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும்.
மது அருந்து விட்டு வரக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மது அருந்து விட்டு வரக்கூடாது. எந்த விதமான போதை பழக்கத்திற்கு அடிமையாகி, ஏன்னா இது தியாகிக்கு வந்து நம்ம வீர வணக்க நாள் செலுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உள்ளக்கூடிய சொந்த விருப்பு வெறுப்புலாம் தியாகியின் நினைவகத்தில் காமிக்கக்கூடாது. அவருக்கு தியாகம் பண்ணியிருக்காரு, அவருக்கு நம்ம வந்து வீர வணக்கம் செலுத்த வருகின்ற ஒரே நோக்கத்தோட வந்து ஆடி பாடலாம். அது மட்டும் குறிப்பாக பட்டியல் வெளியேற்றத்திற்கான பதாகைகளும் கோஷங்களும் எழுப்பி வர வேண்டும். சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா பட்டியல் வெளியேற்றத்திற்கான அதாவது கையெழுத்து இயக்கம் ஒன்று நடைபெற்றது. அது எந்த வகையில் பயனுள்ளதாக இருந்தது என்று தெரியவில்லை. அது இந்த வருடம் தொடர வாய்ப்பு இருக்கிறதா? நமக்கு பயன் இருக்குது, பயன் இல்லை அப்படிங்கிற வேறு விஷயம். நம்முடைய குரல் ஓசைகளை எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும், நம்முடைய கோரிக்கைகளை எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் தியாகியாருக்கு கோஷங்களை எழுப்பணும். வீர வணக்க நாளுக்கு அரசு விழாவை எடுக்க வேண்டும். 100 வருஷங்களுக்கு அவருக்கு அரசு விழா வந்திருக்கு. அதனால் அவங்க கொடுக்கல, நம்முடைய கோரிக்கைகள் எழுப்புவது ஜனநாயக கடமை என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். அதோட